ஹாய் எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் வீடியோவாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கி குளிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா தலைக்கு பார்த்திங்களா குளிச்சுட்டு வந்துட்டேன். இனி அடுத்து நூடுல்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். அதை தான் போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறேங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தலைக்காய வச்சுக்கிறேன் சட்டுன்னு. ஏன்னா ரொம்ப நேரம் தலை இது பண்ணாமலே இருக்கேன், துவட்டாமலே இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தலை துவட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன ட்ரெஸ் போட போகிறேன் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். துவட்ட ஆரம்பிச்சிட்டேன். பட் இன்னும் வெட்டாக தான் இருக்குது. அதனால் நான் ஹேர் ட்ரை பண்ண போகிறேன். ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே ஹேர் ட்ரை பண்ணுறது தள்ளி வச்சு பண்ணணும். நிறைய பேர் ரொம்ப பக்கத்தில் வச்சு இப்படி வச்சு பண்ணுறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. எப்போவுமே இப்போ ஹேர் ட்ரை இருக்குன்னா தள்ளி வச்சு தான் நம்ம ஹேர் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலை அப்படியே டப்புன்னு அடிக்கிறீங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆகிடும். அப்போ நிறைய ஹேர் ஸ்பாயில் ஆகிடும். சரிங்களா? அதனால் எப்போவுமே சரி தலைக்காய வைக்கிறப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம பண்ணணும். ஹேரை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்பவே நல்லது உங்கள் ஸ்கேல்ப்புக்கும் உங்கள் ஹேருக்கும். அதனால தான் நான் ஹேர் ட்ரை அவ்வளோவா கெட்டதில்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறத எப்போவுமே கூல் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். வார்ம் டெம்பரேச்சர் அண்ட் கோல்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே இருக்கும். பட் அதில் நான் எப்போவுமே கோல்டெலாம் வச்சு அதுவும் பக்கத்தில் கொண்டு போக மாட்டேன். ரொம்ப தள்ளி வச்சு தான் நான் ஹேர் ப்ளோ பண்ணுவேன். அப்போ தான் ஹேருக்கும் சேஃபு, நமக்கும் சேஃபு. இல்லாட்டி முடி அப்படியே உள்ளே போய் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் ஆகும். பர்பிள் கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கலர். ஸோ அதனால் இந்த கலர்லேயும் அப்புறம் பேங்கிள் ரொம்ப சிம்பிளான ஒரு பேங்கிள். எனக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே எனக்கு சிம்பிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், கிராண்டாக இருக்கிறத விட. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு சிமிக்கி இந்த கம்மல் தான் நான் போட போகிறேன். சரிங்களா? இந்த குட்டி சிமிக்கியை தான் நான் போட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹோம்லி லுக் தான் தமிழ் புத்தாண்டுக்கு நான் வியர் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி தான் இருக்க போகுது. பிராண்டான அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான வளையல். அண்ட் எனக்கு கவரிங் ஒத்துக்காதனால நான் கோல்ட் செயின் போட்டிருக்கேன். அண்ட் இந்த கம்மல் போட்டிருக்கேன். அவ்வளோதான். கண்ணுக்கு மை போடல அப்படின்னா ஒரு பிங்க் இப்படி அழகு இருக்கும். கண்ணுக்கு மை ரெண்டு கை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தெரியாமல் இது கண்ணுக்குள்ளேயே குத்திடுவேணும் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் எப்போவுமே நான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேக்கப்பில் எக்ஸ்பர்ட் ஆனால் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக நான் மேக்கப் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சோம்பேறி. மேக்கப்லாம் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்போயுமே நேச்சுரல் லுக் அதுதான் பிடிக்கும். பட் எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, நெடி பொம்பளை பிள்ளை நல்ல நல்லதுமா இப்படி அடி இப்போ இது செஞ்சு கொஞ்சமாச்சும் ப்ளசண்ட்டாக இருடி. இல்லாட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பைஜாமா போட்டு டிஷர்ட் போட்டுட்டு பைஜாமா செட் போட்டுட்டு நல்லா தலையில் ஒரு பன் போட்டுட்டு இப்படி தான் உட்காந்துட்ருப்பேன். அம்மா தான் அடியே நீ பொண்ணுடி, பொண்ணு மாதிரி கண்டுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போட சொல்லுவாங்க. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் இந்த கண்ணுக்கிட்ட நான் யூஸ் பண்ணாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏதாவது இடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஒரு வழியாக ஸ்ட்ரகிள் பண்ணி கண்மை போட்டுட்டேன். தெரிகிறதா? நீங்கள்லாம் தினமும் மேக்கப் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல கேர்ள்ஸ். தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா என்னால் ஒரு நாளே என்னால் இதெல்லாம் போட்டுட்டு என்னால் கேரி பண்ண முடியல.
சத்தியமாக என்னால் வந்துட்டு இவ்வளோ மேக்கப்லாம் வந்து என்னால் டெய்லி ஃபேஸில் போட முடியுமானா கிடையாது. இது சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் அண்ட் ஒரு சட்டிலான ஒரு லிப் கலரில் என்னோடய லிப் கலர்லேயே ஒரு லிப் ஷேட் போட்டிருக்கேன் அண்ட் கண்மை போட்டிருக்கேன். அடுத்ததான் என்னோடய ஃபேவரட், எனக்கு இந்த பொட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டிக்கர் பொட்டுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது எப்போவுமே. சரி, இதுதான். அவ்வளோதான். இந்த குட்டி பொட்டே போதும் பெண்களுக்கு. வேறு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் வந்துட்டு இவ்வளோ தாங்க சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிட்டேன். அண்ட் அடுத்ததாக என்னுடைய லுக். அண்டு தினமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னென்னா என்னை சுற்றி வந்து நிறையா குட்டி குட்டி உயிர்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தினமும் போய் சாப்பாடு, அந்த அரிசி, கோதுமை, அப்புறம் கடலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் வந்து வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தினமும் அவன் என் ஃப்ரெண்டாகவே மாறிட்டான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா தினமும் வந்து சாப்பிடுவான். அது யார் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பாருங்கள். ஃப்ரெண்டு மறக்காமல் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் வீட்டுக்கு போவான். ஸோ இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டுக்கு இதுதான் நான் சாரீ, அதுக்கப்புறம் பூ, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக வந்து நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்களும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle Bell Annie.